நான் சொல்றது விளங்குதா? முதல்ல விளங்குது. அறிவு விளங்குதுன்னு சொன்னா எப்படி விளங்குது? கருவிகளின் வழியாக நமக்கு அறிவு விளங்கி கொண்டு இருக்கிறது. ஒன்று கேட்குறோம், பார்க்குறோம் இல்லையா? 5 பொறிகள் வழியாக தான் இப்போ அறிவு விளங்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ கருவி வழி விளங்குச்சுன்னா இதுக்கு என்ன ஞானம்னு பேர்? பாச ஞானம். பாச ஞானம்னு பேர். இந்த பாச ஞானம் என்பது நமக்கு என்னதுங்க? நம்ம படிக்கிற எல்லாமே நமக்கு இப்போ அறிவு விளங்குனாவே அது என்ன ஞானம்? பாச ஞானம் தான். சரியா? இப்போ சூரியன் எங்க வந்துட்டாரு? மேலே வந்துட்டார். மேலே வந்துட்டார். சரியா? இப்போ இந்த பளிங்குக்கு ஒரு நிறம் உண்டா இல்லையா? என்ன நிறம்? வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறம் பளிங்கினுடைய நிறம். இந்த வெண்மை நிறம் என்பது பசுஞானம். வெண்மை என்பது பசுஞானம். இந்த பசுஞானம் கூட இப்ப எப்ப இருக்கு? 12 மணிக்கு தன் நிறத்தை காட்டி நிற்குதா இல்லையா? இதற்கு பதிஞானம்னு பேர். வெண்மைதான். வெண்மையை காட்டினாலும் எது இருக்கணும்? சூரியன் இருக்கணும். சூரியன் இருந்தா தான் இந்த வெண்மையும் தெரியும். இரவு 12 மணிக்கு தெரியுமா? ஆனா இதுக்கு வண்ணம் உண்டா இல்லையா? உண்டு. வண்ணம் இருந்தாலும் இந்த வண்ணத்தை காட்டணும்னா என்ன இருக்கணும்? சூரியன் இருக்கணும். சூரியன் இல்லாம இந்த படிகத்துக்கு என்ன வராது? நிறம் வராது. நிறம் வராது. இப்ப 6 மணிக்கு வந்ததும் சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் வந்துச்சு. ஆனா எது வழியா வந்துச்சு? கருவி வழியா வந்துச்சு. கருவி வழியாக வரும்போது பாசஞானம், தன்னிறத்தை காட்டுகிற போது பசுஞானம். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டையும் நீங்கி நின்றால் பதிஞானம்னு பேர். பதிஞானம்னு பேர். இது ஏற்கனவே பலமுறை வேற வகையில் சொல்லி இருக்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு அறிவு விளங்குகிற போது ஒரு ஞானம் என்று சொன்னாலே, ஞானம்னு சொன்னாவே ஒரே ஞானம் தான். என்ன தருது? பதிஞானம் மட்டும்தான். வேற ஞானமெல்லாம் கிடையாது. வேற ஞானமெல்லாம் கிடையாது. இப்போ பாச ஞானம் பசு ஞானங்கிறது என்ன ஞானம்? அது வயா மீடியா. புரியுதுங்களா? இப்போ சூரிய வழி தான் வந்துச்சு. எது வழியா வந்துச்சு? இந்த முன்னாடி இருக்கிற ஒரு வண்ணத்தை ஊடுருவி வந்துச்சு. ஆனா வந்தது என்னது? சூரியனுடைய ஒளி தான் வந்துச்சு. சூரியன் ஒளி வந்ததே ஒளிய இந்த வண்ணம் வரல, பொருளின் வண்ணம் வரல. வந்தது என்னது? சூரிய ஒளி தான். அது மாதிரி நமக்கு அறிவு விளங்குதுன்னு வச்சுக்கங்க. அறிவு விளங்குகிறது என்று சொன்னால் எது வழியா விளங்குச்சு? பதிஞானம் தான்.